ராணுவத்தில் அழிஞ்சவங்களை விட ஆணவத்தில் அழிஞ்சவங்க தான் ஜாஸ்தின்னு சொல்லுவாங்க. அந்த பழமொழி யாருக்கு செட் ஆகுமோ இல்லையோ, ரயானுக்கு நல்லா செட் ஆகும். ரொம்ப ஓவர் கான்ஃபிடென்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாகிடுச்சு. இப்போ இன்றைக்கி மார்னிங் பவித்ரா கூட பேசிகிட்டு இருக்கும்போது சொல்கிறாரு, முத்துக்குமரன் அன்றைக்கி என்ன சொன்னான், பாயிண்ட்ஸ் டேபிளில் லீஸ்ட்டில் இருக்கிறவனை தானே நான் நெருப்புக்குழி டாஸ்கில் இது பண்ணேன். அது நெருப்புக்குழி கூட சொல்ல தெரியல, நெருப்பு கோழின்னு சொல்கிறான். நெருப்புக்குழி டாஸ்கில் இது பண்ணேன்னு சொன்னால் இப்போ அங்கே பேசிகிட்டு இருக்கான், எனக்கு கேட்குது. இப்போ என்ன சொல்கிறான்னா, அந்த நெருப்புக்குழி டாஸ்க்லேயே யார் கம்மியாக இருந்தாங்களோ அவங்கள தான் சேர்த்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறான். அப்படி இதைத்தான் நான் சொல்கிறேன், மாற்றி மாற்றி பேசுகிறான். இதை தான் நான் போன வாரம் பூரா அவனை எக்ஸ்போஸ் பண்ணேன், இந்த வாரமும் நான் அதைத்தான் பண்ணுவேன் அப்படின்னு. எனக்கெல்லாம் யாருப்பா டிடிஎஃப்பை கொடுத்து இந்த வீட்டுக்குள்ளே விட்டது, சத்தியமாக தாங்க முடியல, பயங்கர இரிட்டேஷனாக இருக்குது லைவ் பார்த்தாலே. அது அதனால் இப்போவும் அவர் எக்ஸ்போஸ் பண்ணுவாராம். இவர் எக்ஸ்போஸ் பண்ணி கிழிச்சிட்டா மட்டும் இவர் என்ன பண்ணுவாருன்னு நமக்கு தெரியல. அவர் அதை தான் எக்ஸ்போஸ் பண்ணுவாராம். உடனே பவித்ரா சொல்கிறாங்க, சரி அதுக்கு என்ன, அது சரி பண்ணிட்டான்ல, இவ்வளோ நாள் ட்ரை பண்ணது அந்த பேர் கெட்டு போகுமே, நான் அதை ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுறான்னு பவித்ராவும் ஜாக்லினும் 2 பேருமே சொல்கிறாங்க. அதுக்கு திரும்பவும் ரயான் சொல்கிறான், இல்லை அப்படி கிடையாது, முன்னாடி என்ன பண்ணான்னா அவன் தப்பை மறைக்கிறதுக்கு அடுத்தவங்க பேரில் அடுத்தவங்களோட தப்பை பெருசாக காட்டுவான். அப்படிலாம் முத்துக்குமரன் ஒன்றும் பண்ணி நான் பார்த்ததே கிடையாது. இவங்களாவே ஒரு இமேஜை உருவாக்குறாங்க, அதை திரும்ப 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 சொல்லி ஒரு பொய்யை உண்மையாக்கிடுறாங்க. இது இந்த சீசன் இல்லை, நான் பல சீசனில் பார்த்துருக்கேன். ஏதாவது ஒரு கண்டஸ்டன்ட் மேலே இவங்க வன்மத்தை கக்கணும்னா இவங்களாவே ஒரு விஷயத்த சொல்லி அப்படியே அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி தான் ரயான் சொல்கிறாரு. அதனால தான் ரயான் சொன்னாரான் இந்த டாஸ்க் அப்போது சண்டே எபிசோடில் அவர் சொன்னாராம், முத்து 2.0 மாதிரி இருக்கான், பயங்கர சுயநலமாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். இவர் சொல்லிட்ட உடனே, இவர் பெரிய சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு, இவர் சொன்ன உடனே அப்படியே எல்லாம் பாஸ் ஆகிடுமா, அது அப்படி சொன்னேன்னு சொல்லிட்டு ரயான் சொல்கிறாரு. சொல்லிவிட்டு முன்னாடியெலாம் என்ன பண்ணுவான்னா மற்றவங்க தப்பை பெருசாக்குவான். இப்போ என்னடானா நம்ம பேரில் தப்பை சொல்ல மாட்டேங்கிறான். ஆனால் அவன் தப்பு நியாயப்படுத்த ட்ரை பண்ணிகிட்டே இருக்கான். அவன் பண்ண நான் அவனை எக்ஸ்போஸ் பண்ணிகிட்டே இருப்பேன். அப்படி நீ எக்ஸ்போஸ் பண்ணிட்டா மட்டும் முத்து ஃபேன்ஸ் ஒன்றும் உன் பேச்சை கேட்க போகிறது கிடையாது. அதை அவர் சொல்கிறாரு. சொன்ன உடனே பவித்ரா சொல்கிறாங்க, அது அவரோட சைட்லேருந்து அது கரெக்டு தானே, அவங்க பர்ஸ்பெக்டிவில் இருந்து நீ பாரு, அவரோட சைடில் அவர் கரெக்டாக தானே பண்ணுறாரு அப்படின்ன உடனே ஜாக்லினும் அதையே சொல்கிறாங்க. சரி அவன் இவ்வளோ நாளுக்கு இப்போ இது பண்ண பேர் கெட்டு போயிடக்கூடாதுன்னு நினைக்கிறான்டா அப்படின்னு சொன்னோடனே திரும்பவும் ரயான், அது அப்படி கிடையாது, ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னா அதை லெட் கோ பண்ணணுமா, அப்படியே விட்டுருணுமா, நீ ரொம்ப விட்டுட்ட, நீ 2 வாரமும் அது தானப்பா திரும்ப திரும்ப சொன்னதையே சொல்லிகிட்டே இருக்க. அன்னைக்கு காலையில் 6 மணிக்குங்கிற காமெடி வச்சு உன்னை ஊர் பூரா கிண்டல் அடிச்சிட்டு இருக்காங்க, அது உனக்கு தெரியல. நீ என்னடானா முத்துக்குமரன் லெட் கோ பண்ணாமல் அதையே திரும்ப திரும்ப பேசிகிட்டே இருக்காராம். இவர் லெட் கோ பண்ணிடுவாரா, இவர் என்னத்தை லெட் கோ பண்ணார், இவருக்கு என்னன்னா இந்த வாரம் நாமினேஷனில் இல்லை, என்ன வேணால் பண்ணலாம், டாப்பர் யாருன்னு தெரியும், டாப்பரை அடித்து டாப்பரோட நெகட்டிவ்ஸை ப்ரொஜெக்ட் பண்ணி நம்ம பெரிய ஆளாகலாம்னு நினைக்கிறாரு. நீ முதல்ல உன்னோட பாசிட்டிவ்ஸை காட்டு, அதுக்கப்புறம் நீ அடுத்தவங்களோட நெகட்டிவ்ஸை ப்ரொஜெக்ட் பண்ணலாம். வெறும் டாஸ்க் மட்டும் கிடையாது, பிபி டாஸ்க் மட்டும்தான் பிபி வின்னர் செலக்ட் பண்ணோன்னா தனலக்ஷ்மியும் விஜயலக்ஷ்மியும் தான் பிபி வின்னராக வந்திருக்கணும். பிபி வின்னர் எப்போவுமே வெறும் டாஸ்க் விளையாடுறவங்க கிடையாது. அவங்க எப்படி எல்லாரையும் அணுகுறாங்க, எப்படி மைண்ட் கேம் ஆடுறாங்க, எப்படி டாஸ்க்கும் விளையாடுறாங்கங்கிறது ஒரு பாயிண்ட் தானே தவிர முதல்ல ஒருத்தர் எப்படி மற்ற மனுஷங்களோட பழகுறாங்கங்கிறது அங்கே மெயின் பாயிண்ட் வருது. அது இவர் புரிஞ்சுக்கிட்டா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுடைய கமெண்ட்ஸ்